ஒரு மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றான். அவன் வழக்கமாக வலை விரிக்கும் இடத்தில் வலை விரித்து காத்திருந்தான். அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. மிகவும் நொந்து போனான். என்ன இது, ஒரு மீனையும் காணுமே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆழ்கடல்ல மீன் பிடிக்கலாம், அங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வலையை வாரி சுருட்டி படகில் போட்டு ஆழ்கடலுக்கு பிரயாணமானான். ஆழ்கடலில் சென்று அங்கே வலை விரித்தான். சரி, இங்கேயாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வலையில் ஏதோ மாட்டிக்கொண்டது போல தெரிகிறது. சரி, வலையை இழுத்து பார்ப்போம் என்னத்தான் இருக்கிறது என்று. ஆஹா, எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் போங்க. அப்பா, என்ன பெரிய மீன்! அதுவும் இல்லாம இது அரிய வகை மீன், அதிசய மீன். இது இந்த பகுதியில் இருக்காது. இது எப்படியோ வழி தவறி வந்திருக்கிறது. இது மிகவும் அதிசயமான மீன். இந்த மீனை வாங்கக்கூடிய தகுதி இந்த நாட்டில் நம்ம மன்னரை தவிர வேற யாருக்கும் இல்லை. அவர் தான் அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பாரு. சரி, இந்த மீன் எடுத்துக்கிட்டு மன்னரை சந்திப்போம். மீனவன் தனக்கு கிடைத்த மீனை படகில் ஏற்றிக்கொண்டு மிகவும் உற்சாகத்துடன் அரண்மனை நோக்கி சென்றான். இன்னைக்கு நல்ல நரிமோசல் தான் முடிச்சிருக்கிறேன் நான். ராஜா இதுக்கு நல்ல சன்மானம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் நமக்கு கஷ்டம் தீர்ந்தது என்று சொல்லிக்கொண்டு உற்சாகமாக படகை செலுத்தினான். மீனவன் அந்த அதிசய மீனை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் நுழைகிறான். அரண்மனை சேவகர்கள் மற்றும் அரண்மனை வாயில் காவலர்கள் எல்லோரும் அந்த அதிசய மீனை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். எங்கே கிடைத்தது, எந்த ஊர் நீ என்று அவனை விசாரித்து கொண்டிருந்தார்கள். அவன் யாருக்கும் பதில் கூறாமல் மகாராஜாவை நோக்கி மீனை தூக்கி கொண்டு விரைந்தான். மகாராஜா, இந்தாருங்கள், இது ஒரு அதிசய மீன், என்னுடைய வலையில் சிக்கியது. இது உங்களுக்கு தான் காணிக்கையாக்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறேன். என் நாட்டு குடிமக்களுக்கு என் மீது எவ்வளவு பாசம் என்று கூறிய மகாராஜா மீனவனை பாராட்டி 5000 பொற்காசுகளை கொடுத்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகாராணிக்கோ மிகுந்த கோபம். என்ன, அற்ப மீனுக்கு 5000 பொற்காசுகளா? இந்த பொற்காசுகளை திரும்ப பெறாமல் விடவே மாட்டேன் நான் என்று கூறி மகாராஜாவை சந்தித்து, மகாராஜா, அந்த பொற்காசுகளை திரும்ப பெறுங்கள் என்றார். அதற்கு மகாராஜாவோ, என்னம்மா இது, முடிந்த வியாபாரத்தை மாற்றக்கூடாது, அது நாகரிகம் அல்ல, அது முறையும் அல்ல என்று கூறினார். மகாராணியோ, அதெல்லாம் முடியாது, திரும்ப பெற்றே ஆக வேண்டும், ஏதாவது செய்து திரும்ப பெற்றுவிடு என்று சொன்னார். அதற்கு மகாராஜாவோ, அது என்ன தான் செய்ய வேண்டும் என்று நீயே கூறிவிடு, என்ன செய்து திரும்ப பெறுவது என்றார். அதற்கு மகாராணியோ, அப்படி கேளுங்கள், நான் ஒரு உபாயத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அதன்படி நடந்து கொண்டால் அவன் அந்த பொற்காசுகளை திரும்ப கொடுத்து விட்டு ஓடியே விடுவான் என்றாள். மகாராணியின் உபாயம் என்னவென்றால், மீனவனிடம் இது ஆண் மீனா இல்லை பெண் மீனா என்று கேட்க வேண்டும். அதற்கு மீனவன் ஏதாவது ஒரு பதிலை சொல்வான். அதாவது, ஆண் என்று சொன்னால் எனக்கு பெண் தான் வேண்டும் என்று சொல்லுங்கள், பெண் மீன் என்று சொன்னால் எனக்கு ஆண் மீன் தான் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று மகாராஜாவிடம் மகாராணி கூறினாள். மீனவன் வரவழைக்கப்பட்டான். கேள்வி கணைகளை மகாராணியை தொடுத்தாள். இது ஆண் மீனா இல்லை பெண் மீனா? இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணுக்குரிய குணங்களும் பெண்ணுக்குரிய குணங்களும் இணைந்தே இருக்கிறது. அதனால்தான் இது அதிசய மீன். ஆகையால் தான் நான் இதை மகாராஜாவிடம் கொடுத்தேன். ஏனென்றால் இந்த மீனை பெற்றுக்கொள்ளும் தகுதி இந்த நாட்டிலேயே நம் மகாராஜாவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இந்த பதிலை கேட்டு நெகிழ்ந்த ராஜா மீண்டும் 5000 பொற்காசுகளை சன்மானமாக கொடுத்தார். அதை மீனவன் பெற்றுக்கொள்ளும் போது அதிலிருந்து ஒரே ஒரு பொற்காசு கீழே தவறி விழுந்து தரையில் உருண்டு ஓடியது. அதை குனிந்து பொறுக்கி எடுத்து கொண்டான். மகாராஜா, பார்த்தீர்களா இவனுடைய பேராசையை? முதலில் ஒரு 5000, இப்பொழுது ஒரு 5000, ஆக மொத்தம் 10000. அந்த 10000 பெற்றுக்கொண்டவன் ஒரு நாணயம் உருண்டு ஓடியதை ஏதாவது சேவர்கள் வேலைக்காரர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று விட்டு செல்லாமல் அதையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டானே, இவன் ஒரு பேராசைக்காரன்.
மகாராணியாரே, நான் ஒன்றும் பேராசைக்காரன் அல்ல. உருண்டு விழுந்த அந்த ஒரு நாணயத்தில் நம் நாட்டு மகாராஜாவின் முகம், அதாவது உருவம் பொறித்திருக்கிறது. யாராவது தப்பும் தவறுதலாக அது காலில் மிதிபட நேரிடும். அப்படி காலில் மிதிப்பட்டால் என்னால் தாங்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் இது இந்த நாட்டு மகாராஜாவுக்கு ஏற்பட்ட அவமரியாதை. அதை தவிர்க்கவே அதை தரையில் குனிந்து பொறுக்கி எடுத்து. இதை கேட்ட மகாராஜா மீண்டும் ஒரு 5000 பொற்காசுகளை மீனவனிடம் கொடுத்து அவனை பல்லக்கில் அமர செய்து வீட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார். இதை கண்ட மகாராணியாரோ மிகவும் வெட்கி தலை குனிந்து தலை கவிழ்ந்து நின்றார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாரிடம் எங்கே எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். அதே போல நாமும் கடைபிடித்தால் நாமும் வாழ்க்கையில் முன்னேறலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு கதையுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.